எல்கேஜி போனா 20,000 ரூபாய், யூகேஜி போனா 30,000 ரூபாய், 1வது படிக்கிறதுக்கு 40,000 ரூபாய். இவன் எப்ப 5வது படிக்கிறது, எப்ப 8வது படிக்கிறது, எப்ப 10வது படிக்கிறது, 12 முடிச்சு எப்ப பட்டம் வாங்குறது? அதுக்குள்ள எல்லாரும் செத்து போயிருவோம் சாமி. இதான் உண்மை. அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் ஊருக்குள்ள இருந்துச்சு, சாராயக்கடை காட்டுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு சாராயக்கடை ஊருக்குள்ள வந்துருச்சு, பள்ளிக்கூடத்தை காட்டுக்குள்ள கட்டிட்டாங்க. என்ன பண்றது? கலியுகத்தின் கட்டாயம். அந்த அளவுக்கு நான் மாறி போச்சு. மாறல, நீங்க மாத்திட்டீங்க. இனிமே ரேஷன் ஒரு கோட்டு இருக்கு, ஒரு பிரியாணிக்கு தாண்டா ஓட்டு போடுறீங்க. நாங்களா ஓட்டோம் கொண்டே விடுவேன். வார்த்தையை கொடுக்காத. 200 ரூபாய் காசுக்கு போடலையா? எதுக்கு 200 ரூபாய் காசு பொம்பளை அதுக்கு போடலையே? அது எதுக்கு போடுறாங்க? போட்டு அது வந்து சாமி இனிமேல் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வருது இல்லையோ, சாராயம் பாட்டில் இறங்கி ரேஷன் கார்டு கொடுத்து வாங்குற நிலைமை வந்துட்டு போகுது போல. அதையும் கொண்டாந்து இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது போயிட்டு போகுது. நீங்க நாரத பகிர்ச்சிங்க. பழனிமலையில முருகன் இருக்காரு. முருகன் எப்படி இருக்கார்? பழனிமலையில பழனிமலையில கோவணத்தோட இருக்காரு. கோவணம். இந்த கோவணத்திற்கு சுத்தமான தமிழ் பெயர் என்ன? கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் என்ன? சுத்தமான தமிழ் பெயர் ஆண்டிக்கோலம். கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர் நான் தான் சொல்றேன், ஆண்டிக்கோலம்னு பேரு இல்ல. எதுக்கு வேண்டாம் அப்படின்னு ஞானம் அடைந்து கோவணம் அப்படின்னா கோன்னா பெருமை, அந்த பெருமையை தாங்கி நிற்கக்கூடிய ஞான மனிதனா நிக்கிறாரு. கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர் என்ன தெரியுமா? என்ன? தண்டு தாங்கி. சரி, அது ஒரு வழி இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் கோவிலுக்கு மாலை போடுறோம். நல்லா பாக்குறீங்க நீங்க. கோவிலுக்கு மாலை போடுறப்ப சரி, இந்த ஆஞ்சநேயர் படம் போட்ட டாலரும் விநாயகர் படம் போட்ட டாலரும் போட்டு மாலை போடல. போட மாட்டாங்க. பெண்கள் போடக்கூடாது, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா ஆஞ்சநேய பெருமான் நைசிக பிரம்மச்சாரி, அவரை வந்து ராம தூதன், அவரை வணங்குறவங்க யாரும் போட மாட்டாங்க. அவர் செந்தூரத்தை பயன்படுத்தக்கூடியவர். அதே போல விநாயக பெருமான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க ஒரு சில புராணத்துல. ஆனா அவருக்கு 15 பொண்டாட்டி இருக்கு, 2 புள்ள இருக்கு. அது ஒரு காரணம். இது விநாயக புராணம். அப்ப அவரும் எல்லாரும் மிஞ்சக்கூடிய முதல் கடவுள். அதனால 2 பேருடைய போட்டோவையும் போட மாட்டாங்க. அவங்க எதுக்கு போடுறீங்க தெரியுமா? சொல்லுங்க. தப்பு தப்பா பேசுவீங்களா? நீங்க தவறா சொல்லாம எதுக்காக விநாயகர் படம் போட்டு ஒரு டாலர் போட்டு மாலை போடல? எதுக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால செய்தித்தாள் பாத்தீங்களா? செய்தித்தாள் என்ன வந்தது? வேலூர்ல கல்லுக்குள்ளையார் பாடம் கொடுத்துட்டாரா? கல்லுக்குள்ளையார் எப்படா பால் குடிப்பாரு? அது சொல்லிட்டாங்க, பரவாயில்ல பேசிக்கிட்டாங்க. சரி, அப்ப டாலர் எங்க கிடக்கு? மார்பகத்துக்கு நேரா இருக்கு. கல்லுக்குள்ளையாரே பாடம் குடிக்கிறப்ப பக்கத்துல வசதியா இருக்கு, தும்பிக்கை தூக்கிக்கிட்டு உறிஞ்சிட்டா எப்படா இப்படி எல்லாம் சிந்திக்கிற? ஆஞ்சநேய பெருமான் அத்தை தம்பி சஞ்சீவி மலையே தூக்குனாரு. மலையை தூக்குனாரு. அவர் மலையை தூக்குறப்பல இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டா. அதனாலதான் போட மலைகிறாங்க பயத்துல. அதை விட திருமணமான பெண்கள் காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணணும்? காலையில எழுந்த உடனே கணவன் காலை தொட்டு கும்பிட்டு. அது எப்ப? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால. 10-20 வருஷம்ல ஆன்மீகமே இல்லையா? அது அப்ப புரிச்ச காலை தொட்டு கும்பிட்டாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. காலைல எந்திரிக்கணும், புருஷனுக்கு ஒரு உதை காலைல, அப்புறம் தண்ணியை போட்டு போங்க, அவ்வளவு மரியாதை. இதுல இந்த மாங்கல்யம் எடுத்து கண்ணில் ஊற்றிப்பாங்க தெரியுமா? மாங்கல்யம் இப்ப நிலைச்சிருக்கணும், கணவன் உயிரோட இருக்கணும், ஒட்டு பூவும் நிலைக்கணும், அந்த காய்கறி எடுத்து ஒத்திக்கிறது. அதுக்காக இல்ல. எதுக்காக மாங்கல்யம் எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறாங்கன்னா, காரணம் இதையாச்சும் விட்டு வச்சாலும் இல்ல அறுத்து அடை ஊற்றி குடிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இப்ப கழிவு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் காலைல எந்திரித்து கணவனுடைய காலத்தோட கும்பிட்டு பசுமாட்டு சாணத்தை எடுத்து தெளிச்சு வாசல்ல கூட்டிட்டு சாணம் தெளிச்சு கோலம் போட்டா வெளியில போற கணவன் மங்களகரமா போயிட்டு திரும்பி வருவான்னு அர்த்தம். அது அப்ப சாமி. புருஷனுக்கு மரியாதை எப்படி ஆகி போச்சு? புருஷனுக்கு மரியாதை இல்லை. அப்ப புருஷனுக்கு காப்பி போட்டு வைப்பது பொம்புல. சரி, இன்னைக்கு இவன் காப்பியை போட்டுக்கிட்டு பக்கத்துல ஏமா ஆயா எழுதிறீங்க, அந்த நிலைமை ஆகி போச்சு இன்னைக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் மாறி போயிருச்சுங்க சாமி. சரி, கொஞ்ச நாள் பேப்பர் பாத்தீங்களா? சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி 10 நாள் தானா? சரி, பக்கத்து வீட்டுக்காரி புரிஞ்சு அழகா இல்லைன்னு சொல்லிட்டா போல. சரி, இவன் கண்ணை தூக்கி கொண்டுட்டானா, கண்ணை தூக்கி தலையில போட்டுறாங்க. ஏன் அப்படி கொண்டு விட்டா? புரிஞ்சு அழகா இல்லையா?
உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரி அளவுன்னு சொல்லும் பொழுது இவையா அளவிடன்னு கொண்டாங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரி இவன் அனாகாரத்தை செக் பண்ணலாம்னு இருந்திருப்பா போல. அவனுக்கு வாய்ப்பு கிடக்கலன்னு அவன் போட்டு விட்டு போயிட்டான். அதெல்லாம் கண்டிப்பா நிகழ்வுலாம் நடக்குது. இந்த கலியுகத்துல நீங்க வந்திருக்கீல, தம்பி யாரு? நான் தானே நம்பி தலைவர் மகன். அதான் இவ்வளவு பேச்சு பேசுறியா நீ? உங்க அம்மா நங்கமூனியா? ஆமா ஆமா. நீ அண்ணன் எத்தனை பேரு? 7 பேரு. உனக்கு மேல எத்தனை கீழே எத்தனை? எனக்கு மேல 3 கீழே 3. என்ன? மேல 3 அண்ணன் கீழே 3 தம்பி. நீ எதுல பிறந்தானே? நான் நடுவுல பிறந்தேன். அப்புறம் மத்தவங்கள எங்க அதனாலதான் பிறந்தாங்க. சரி இருக்கட்டும். உன் பேரு என்னது? அதை நீங்களே சொல்லுங்க. உன் பேரு என்னன்னு தெரியல, சொல்லுங்க. உன் பேரு என்ன அதுன்னு கேட்டேன். அப்படி பிரிச்சு பேசணும் இல்லையா? நீங்க பிரிச்சு சொல்லுங்களே. எனது பெயர் வீரத்தேவன். யாரு வச்சது? எங்க அப்பா வச்சார். யாரு சொன்னது? எங்க அம்மா சொன்னுச்சு. உங்க அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சவன் யாருன்னு. ஆமா சத்தியமா அதான் உண்மை. வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். அது இருக்கட்டும். தாய் சொன்னாதான் நகைப்பெண் யாருன்னு தெரியும். அது உண்மைதாங்க. அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? காவல் பார்க்கணும். யார? பெண்களுக்கு காவல்னா எந்த பொம்பளையாவது யாராவது காக்க முடியுமா? அது உண்மைதாங்க. எந்த பெண்களுமே ஒரு ஆம்பளை பாதுகாக்க முடியாது. அந்த பொண்ணாவே தனக்கு தானே ஒரு கட்டுப்பாடு வச்சு அவங்களுக்கே அவங்க காவல். ஏன்னா உலகம் எப்படின்னா புருஷனுக்கு முதல் சாப்பாடு போட்டு மறு சாப்பாடு போடுறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். அப்படி உள்ள உலகம். அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு நான் ஏதோ எங்க அப்பன்னு சொன்னேன். காட்டில விளக்கு இருக்கும்ல, அப்ப முட்டா பையா அவன் பிறகு இருக்கு பையன். அவன் வெத்து போட்டு நான் வர்ற பாடு. கையில இன்னும் மழுத்தி, கையில இன்னும் மழுத்தி பாதுகாப்பு கம்பு. நீங்க சாப்பிட்டுருக்கலாம் கம்மா கழுத்தி. ஆனா போட ஆயம் அப்படின்னு சொல்லப்படாது. நீங்க புண்ணியமூர்த்தி சொல்றீங்களா? சாமி இவள் தான் நம்ம பேசுறதா வேற. சின்ன விஷயம் கேட்கிறேன். காலை கடந்து விட்டது. முடிச்சிருவேன். பிறப்பு ஒன்று இருந்தா இருப்பு ஒன்று இருக்கும். அப்புறம் இறந்து போன மனுஷனை பெரிய பொறுப்ப சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு ஒரு பானையில தண்ணி ஊற்றி 3 ஓட்டை போடுவாங்க. எதனால போடுறாங்கன்னு தெரியுமா? முக்கியமான விஷயமா கேட்கலையே. எதனால போடுறாங்கன்னு கேட்கலையா? எதனால் போடுறாங்கன்னு கேட்கலையா? நான் கேட்டது மட்டும்தான் சொல்லுங்க. இல்ல நீ எனக்கு சரடு விட ஆரம்பிக்கிற, நான் கொரடு ஓட்டி இழுத்து போடுவேன். எல்லாம் விலகு நினைப்பாங்க. ஊத்த குளியில மண்ணெடுத்து உதிர்ற புனலில் உண்டே சேர்த்து வாய்த்த குயவனார வர மண்ணும் ஆண்டும் வரதியோடு கூட ஆகாதுட்டான். இந்த உடம்பு இருக்க சாதாரண குயவர் செய்யக்கூடிய சட்டியாவது உடஞ்சோனா வறுக்கிறதுக்காக. இது போச்சுன்னா எதுக்கு ஆகாது. ஆமாங்க சரியா? அப்ப இதுக்கு ஏன் 3 ஓட்டை போடுறாங்க அந்த மண்பாண்டத்துல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஒரு குழந்தை ஒரு தாயுடைய கர்ப்பத்துல ஜனிக்குது அப்படின்னா 12 வாரம் இருக்கும். பிறக்கு முன் வாசல் 12, பிறந்த பின்பு வாசல் 9, பிறந்த வாசல் மூடுவதப்ப மூடு வாசல் திறப்பது. தாயுடைய கர்ப்பப்பையிலிருந்து வெளியில வருகின்ற பொழுது உச்சிக்குழி முடிகிறோம், அனடம்ன்ற நெற்றி முடிகிறோம், தொப்புள் குடி உறவை அறுத்துருவாங்க. 3 ஓட்டையை முடிச்சுட்டு தான் வெளியில வருவேன். காது 2, கண்ணு 2, மூக்கு 2, வாயு 1, மலம் ஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள் 9.